2025ஆம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி ஜூலை 30ஆம் தேதி நடக்கிறது. ராகு மீனம் ராசிக்கு செல்வதையும் கேது கன்னி ராசிக்கு செல்வதையும் துவக்கமாக கொண்டு அனைத்து 12 ராசிகளிலும் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனால் குறிப்பாக இந்த 4 ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறார்கள். 1. சிம்மம். ராகு 8ஆம் இடத்திற்கு சென்றதால் ரகசிய எதிரிகள், எதிர்பாராத விபத்துகள், மன அழுத்தம் அதிகரிக்கலாம். கேது 2ஆம் இடத்தில் இருப்பதால் பேச்சில் பகை, குடும்ப உறவுகளில் சிக்கல்கள். எச்சரிக்கை: பணம், உறவு, உடல்நலம் மூன்றிலும் அதிக கவனம் தேவை. பரிகாரம்: துர்க்கை அம்மனை வழிபடு. புதன்கிழமைகளில் பச்சை துணி தரிக்கலாம். 2. மிதுனம். ராகு 10ஆம் இடத்திற்கு செல்லும் தொழில் வாழ்வில் திடீர் மாறுதல்கள், அதிகாரிகளுடன் முரண்பாடு. கேது 4ஆம் இடம் வீடு, மன அமைதி, குடும்ப நிலை குறையலாம். எச்சரிக்கை: வேலை, வீட்டு விஷயங்களில் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு, நவகிரக வழிபாடு. 3. கடகம். ராகு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் தொலைநோக்கு சவால்கள், குரு பகவான் சமரசிக்க முடியாது. கேது 3ஆம் இடத்தில் உடல் பசி குறை, பயணங்களில் தடங்கல்கள். எச்சரிக்கை: அதிர்வுகள் நிறைந்த காலம். பயணங்களிலும் செயல்களில் கவனம் தேவை. பரிகாரம்: திங்கட்கிழமைகளில் ஸ்ரீசக்தி வழிபாடு, சூரிய நமஸ்காரம். 4. தனுசு. ராகு 6ஆம் இடம் போட்டிகள், எதிரிகள் அதிகரிக்கலாம். கேது 12ஆம் இடம் அறிகுறியில்லாத செலவுகள், மன அமைதி சோதிக்கப்படும். எச்சரிக்கை: தூக்கம், உடல்நலம், பணநிலைக்கு கவனம் தேவை. பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் தைலம் அபிஷேகம், வில்வார்க்கால் நிவாரணம். பொதுவான பரிகாரங்கள்: ராகுவுக்கு நெய் தீபம், கேதுவுக்கு விநாயகர் பூஜை. பவளமாலை, கோமியம் புனித நீர் மூலமாக பரிகாரம். நவகிரக வழிபாடு, புதர் மற்றும் சனி கிழமைகளில் சடங்குகள். ஜாக்கிரதையுடன் செயல்படுங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும்.